ம். ஓகே பையா இந்த பருவமழை பெஞ்சதுனால எவ்வளோ நல்லா செடிங்கள்லாம் அழகாக வந்திருக்கு. பார்க்கறதுக்கும் ரம்மியமாக இருக்குது. இதுதான் இயற்கை. வானின்றி அமையாது உலகம்னு சொன்னார். அது மிகவும் உண்மை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பப்பாயெல்லாம் பழுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது கத்தியில் இருந்த வாழை மரத்தை கட் பண்ண என்னுடைய அந்த இது ரொம்பவே ஸ்வீட். இதுதான் வந்து தைவான் பிங்க். ரொம்ப நல்லா இருக்கு. வா ஆஜா மேடம் ரைட் சைடு. அதாவது என்ன அப்படின்னா மழை இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழைக்கொலை வந்து ரொம்ப சீக்கிரம் பழுத்துடும். சின்னதாகவே இருந்தது. இப்போதைக்கு நல்ல சைஸில் ஆகிட்டு பிறகு நல்லா பழுத்துருக்கு. அதே போல் பப்பாயா பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. இப்போது அந்த அளவுக்கு நல்ல ஸ்வீட்டு, முழுக்க முழுக்க ஆர்கானிக். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வாங்க. இது உடஞ்சி போனது. எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். வாழை பயிர் வைக்கணும், அதாவது பரம்பரையாக வாழை பயிர் வைக்கிற விவசாயிங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் புதுசாக வைக்கிறவங்களோ ரொம்பவே யோசனை பண்ணி பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வாழை பயிர் வைக்கிறதுக்கு வாழை டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க, சார் அது நீங்கள் 1 ஏக்கருக்கு ஏதோ உங்கள் மனம் சந்தோஷத்துக்காக வைக்கிறீங்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணலாம் சார், கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்னாங்க. எது எப்படின்னா இருக்கட்டும், ரிஸ்க் எடுக்கிறது நமக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதை 2013 பிப்ரவரி 10க்கு அந்த செடியை வச்சேங்க. வந்தது நல்லா தான் வந்தது. எதுவும் அதில் தப்பு இல்லை. பட் என்ன ஆச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒழுங்கான நேரத்தில் எப்போ வெட்டணும் என்னன்னாலாம் நமக்கு தெரியாது. நம்மளே ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருந்தது தானே. அதில் கொஞ்சம் நிறையவே வேஸ்ட் ஆச்சு. வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னுடைய சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா சாப்பிட்டாங்க. அதான் நம்ம சொல்லணும். அது எனக்கு வந்து மனசுலேயே எனக்கு ஒரு பெரிய நிம்மதியும் ஏற்பட்டது. வாங்க அப்படி பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா அழகாக பழுத்துருக்கு. இன்றைக்கி வந்து ஆர்கானிக் குரூப்பில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது கஸ்டமர்னால் சொல்லணும், அதை இன்றைக்கி 25 கேஜிக்கு பப்பாயானுடைய டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. நான் நிலத்தில் வந்து பார்க்கல. என்னுடைய அசிஸ்டண்ட் சொன்னதை வச்சு சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் 25 கேஜி ஆகுமான்றது இப்போ சந்தேகமாகி போச்சு. எது எப்படின்னா விட்டு நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நல்லா வர பழத்தை இது போல் செஞ்சுருக்கு. அந்த இங்கே வந்து கொக்கு இருக்குது. கொக்கு அது ஒரு 5-6 கொக்கு ஒன்றா ஜோடி போட்டுக்கிட்டு கீழே போகும். இதை எட்டி குத்துது. நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். நல்லா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. வாங்க இதை பாருங்கள். இது வந்து பச்சை வாழை. எனக்கு இந்த விவசாயிங்க வாழை சாகுபடி பண்ணி எப்படி அவங்களுக்கு பொருள் ஈட்டுறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்றது எனக்கு பெரிய ஒரு சந்தேகமாக கேள்விக்குறியாகவே இருக்குது. பாருங்கள், இவ்வளோ பெரிய மரங்க 12 மாதம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுங்க. பிப்ரவரி டு பிப்ரவரி 12 முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னும் அது வெட்டத்துக்கு டைம் வந்ததா இல்லைன்னு தெரியாது எனக்கு. பட் என் பிரகாரம் வரல.
விவசாயிங்க பிரகாரம் வந்துருந்தால் கூட இது எவ்வளோங்க போகுது என்னங்க 20 ரூபாய் கேட்குறாங்க கேஜி. நீங்கள் விவசாயிங்க என்ன செய்வீங்க, எங்கேருந்து வருவீங்க, எப்படி செய்வீங்க? அதனால தான் நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சில ஏற்பாடு நீங்கள் பண்ணணும். இடை தரகர்கிட்ட போனீங்க அப்படின்னா தரகர் சாப்பிட்ருவான், என்ன செய்கிறது. இப்போதைக்கு இது வந்து பட்டர் ஃப்ரூட் மரம், அதாவது வெண்ணெய் மரம், அவக்காடா நல்ல தடமாக வருது. 2017 நட்டது, சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் காட்டலாம் வாங்க. இதெல்லாம் மகாகனி மரம் செடி. அது வந்து 6ஆம் தேதி ஜூன் மாதம் என்னுடைய பேத்தி மஞ்சிராவனுடைய பர்த்டே, 2nd பர்த்டே, 2வது பர்த்டே அன்றைக்கி வந்து 100 செடி நட்டேன். இதே போல் சென்டருங்களை நட்டு இருக்கேன். வாங்க உள்ள காட்டுறேன். ऐसी दिखा होगा ऊपर. இது பலா முக்கணிகளில் ஒரு கனி. காய்க்க தொடங்கியதே ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. இப்போ பழுத்து இருக்கா காயான்னு தெரியல. அதுக்கு ஒரு நேரம் வரும்போது இதை அறுக்கணும். அது க்ளோஸ் அப்பில் காட்டணும். இது வந்து நெஞ்சு வட்டாம் பூ, ரொம்பவே நல்ல பூ. இதை தண்ணியில் போட்டு ஒரு சாயந்தர நேரத்தில் நைட்டில் தண்ணியில் நல்ல தண்ணியில் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு காலையில் இருந்து அதை அப்படியே முகத்தை உள்ளே அந்த பாத்திரத்து உள்ளே போட்டு கண்ணுக்குள்ளே அந்த தண்ணி போய் படுற மாதிரி கண்ணை வாஷ் பண்ணோம்னா நல்லது. அது ரெகுலராக ஒரு வாரம் பண்ணோம்னா என்னை போல் வயசானவங்களுக்கு கூட வந்து இது பிரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கருணக்கிழங்கு, உங்களுக்கு தெரியும். ஆனால் கருணக்கிழங்கு போட்டு அதை சாகு அதாவது மண்ணிலிருந்து அது வெளியே எடுக்க முடியாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் முளைச்சி வந்துட்டு இருக்கு. பச்சை பசையிலேருந்து என்னுடைய இடத்துல இருக்கணுன்றதுக்காக இதை அப்படியே வச்சுருக்கேன். அதை விட்டால் வேறு வண்டி இல்லை. அவ்வளோதான். ஓகே, அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நமக்கு விவசாயத்தை குறித்து நிறைய முறை நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது யார் மேலே வருத்தப்படுறதுன்னே தெரியாமல் வருத்தப்பட்டிருக்கேன். விவசாயிங்களுக்கு போதிய அளவில் வருமானம் வர்றதில்லை. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இது எப்படி வருமானம் வர மாதிரி நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும். பாருங்கள் விவசாயி நண்பர்களே, ஒரே ஒரு பயிராக வைக்காதீங்க, ஊடு பயிர் நிறைய வைங்க, கலவையாக செய்யுங்க விவசாயத்தை. நெல் போட்டு நெல்லே அறுத்துட்டு இருக்காதிங்க, கரும்பு போட்டு கரும்பே அறுக்காதீங்க. கொஞ்சம் நிலத்தில் வந்து இது போல் பழ வகைகளை போடுங்க, காய்கறிகளை போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதாவது அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லா சாப்பிடக்கூடிய ஐட்டம் எல்லாம் வரணும் உங்களுக்கு. நீங்கள் போய் கடையில் எதையும் வாங்கக்கூடாது. அது போலலாம் வந்து செய்யுங்க. இல்லை பணப்பயிர் கூடவே இது போல் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வர மாதிரி இருக்கிறத போடுங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம். கத்திரிக்காயில் நிறைய பூச்சி அடிக்கும். எனிவே அவ்வளோதான் நண்பர்களே, மறுபடியும் நம்ம சந்திப்போம். வணக்கம்.